ஓய், இங்க பாரு. அங்க இருந்து இவ்வளவு தூரம் நடந்து வந்தீங்களா? ஆமாங்க, நடந்துதான் வந்தேன். ஏய், அதான் அவன் புல்லட் வாங்கினான்றான். நான் தான் நடந்து வந்தேன்றேன்ல. இங்க பாரு, இங்க பாருன்னு. என்ன நான் தூ சொல்றேன், என்னவோ சொல்றேன், புரிய மாட்டேங்குது. நடந்தே வந்திருந்தா கூட இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்டா வந்திருப்பேன். ஐய, சின்ன பிள்ளையா இது? என்ன இல்ல ஓட்டுறீங்க? அவ்வளவுதான் பாத்துக்கோங்க எல்லாரும், அவ்வளவுதான். டேய், இவங்க காண்டாவரால அப்படியே ஓட்டிட்டு வந்த. கொடுமையை ஏன் கேக்குறீங்க? இங்க வரி எழுத்து வச்சுக்கவா. யாராவது நான் தொட்டாங்கன்னு வைங்களேன், பிச்சு புடும் பிச்சு சொல்லுவீங்க. சேஃப்டிக்கு லைட்டா. நீ நான் கொலை காண்டில் இருக்க உங்க ஃப்ரெண்டை வாய முடிட்டு சொல்லுங்க. என் மாப்பிள்ள சர்ப்பான சம்பவம் பண்ணிருக்கான் போல இருக்கே. இதுல புல்லட் வேற, அவ கழுவி ஊத்துறதுக்கு வந்திருக்காரு போல. ஏன் ஓட்டுறாங்க கம்னு இருந்தேன். புரியல. எல்லாம் சோக கதைங்க, கேட்டுறாதீங்க. நீ சொல்லு, ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்கு. என்னல வச்சு சொல்ல. காருக்கு சீட் பெல்ட் போட்டு பார்த்திருக்கீங்க, பைக்குக்கு சீட் பெல்ட் போட்டு பார்த்திருக்கீங்களா? ஏய் வேண்டாம், அமைதியாரு. பைக்குக்கு சீட் பெல்ட்டா? பைக்கா? போதும் நிறுத்துங்க எல்லாம். நான் பைக்குக்கு சீட் பெல்ட் போட்டு தான் வந்தேன். ஐய, கஷ்டம்தான். பைக்குக்கு எப்படி போட முடியும்? ஒரே மாக்கு தெரியல, விலைக்கு சொல்ல எனக்கும் தெரியல. இருக்குல்ல இந்த ஷாலு, இந்த ஷாலை கிராஸா போட்டு என் லெஃப்ட் சைடோட சைடு வந்து பைக் ஓட்டார்ல டிரைவர் அவர் எடுத்துக்கிட்டாரு. ரைட் சைடை வந்து பைக்கோட பின்கா பக்கம் இருக்கோல அங்க கட்டி விட்டுட்டாரு. ஏன் இடுப்புல வச்சு லாக் பண்ணிட்டாரு. அப்புறம் எனக்கு தெரிஞ்சது ஒரு 20 தாண்டல. ஒரு வாட்டி அழுததுனால 68க்கு வந்தரா? 30க்கு. 30க்கா? லாலி இருந்தாலும் பரவாயில்ல, லாலி இல்லாதவரோட ஒரு 40ஆவது வந்துருக்கலாம் போல இருக்கே. 35க்கே வரல. அப்ப கரெக்ட் தான், நீ நடந்தே வந்திருக்கலாம். ஓட்டிட்டு இருக்க. நான் உன்னதான் லூசுன்னு பைக் ஓட்டும் போது, உன்னை விட லூசு உங்க வீட்டுக்கார் போல இருக்கே. நான் ஏதோ அந்த ரோடுக்குள்ள வர்றதுனால தான் அந்த ஸ்பீடு எடுக்கிறேன். மெயின் ரோட்ல வந்தா நான் கூட ஒரு 35 எடுப்போம் போல. மெயின் ரோடா இருந்தா 10க்கு மேல தாண்ட மாட்டான்னு நினைக்கிறேன். 10 அதிகபட்சம் சொல்றேன். எத்தனை நாளைக்கு தான் வீட்டுக்கு வருவாரு? என்ன 4 அன்னைக்கு தான் வருவாரு, நீ வேற. ரொம்ப ஓட்டுறீங்க. சிரிக்கிறா. ஏய் யாரிம்மா, நானே அடக்கி வச்சிருக்கேன், இப்படி சிரிச்சு எனக்கு காட்டி கொடுக்காத. இல்ல கையல், என்னால கண்ட்ரோல் பண்ண முடியல கையல். நாளே கண்ட்ரோல் பண்ண முடியும். அப்ப கூட வந்தேன் இவ்வளவு காண்டாவ. அதனால என் ஃப்ரெண்டு கொஞ்சம் ஸ்பீடா ஓட்டி இருக்கலாம், நான் கூட சொல்றேன். நான் போறேன் போ. பாய். இது பாய். இவர் இப்படி விட்டுறதுல அதான் நான் பண்ற தப்பு. ஹலோ விடுங்க. விட்டல அதான் நான் பண்ண தப்பு. ஓட்டுற உண்மையை சொன்னேன், ஆனா பொய்யா சொன்னேன். எதுவும் சேஃப்டிக்கு கொஞ்சம் வெறுப்பேத்தாத மேன். சரி போகும்போது 60ல ஏன் வந்துக்கோ தனியா, கார்லயே வந்துக்கிற. வேண்டாம் சமத்து பொண்ணு, ப்ளீஸ் போகும்போது சும்மா ஸ்பீடா கூட்டு போற. துளி கூட உண்மை நம்பிக்கை கிடையாது. நம்புடைய சொல்லல இல்ல, வயிறும்ல அதுவும் இல்ல. பட்டு தானே ப்ளீஸ் இந்த ஒரு நம்ப ப்ளீஸ் நல்ல பேர். துளி கூட நம்ப மாட்டேன் தான். ஹலோ, இங்க குரூப்பா என்ஜாய் பண்ண வந்திருக்கோம். இங்க பாருங்க, நான் தனியா பாட்டி கூட என்ஜாய் பண்ண தான் வந்திருக்கேன். இதை நான் அங்க மட்டும் தான் நினைச்சேன். இது அவன் தூக்கி வச்சுக்கிறது. ஹால்ல அப்படி இல்லை தானே? அவ திட்டுறதுனால ஹால்ல இல்லை, அவ திட்டாம இருந்தானா இதெல்லாம் ஹால்லயும் நடக்கும். ஆமா, அவன் யாருக்கெல்லாம் பயப்படல, அவளுக்கு மட்டும்தான் பயப்படுறான். அப்ப இவங்க எல்லாருக்கும் பழகிடுச்சு, அதெல்லாம் பழகிடுச்சு. ஓகே ப்ளீஸ் இவ்வளவு ஆசையா வந்த வெறுப்பேத்திட்டு நீ விழுந்துட்டு ஏதாச்சு. இங்க பாரு, உடம்பு சின்ன கீழே கூட தாங்கிக்க மாட்டேன், புரியுதுல? அத்தோட நான் உடச்சிடுவேன், தெரியும்ல? நாளைக்கு பெருசான என்ன பண்ணுவீங்க? வாய் உடைச்சா அடிப்படாதா? ஏன் நல்லாவே பேச மாட்டியா? வெறுப்பேத்தினா வேற எப்படி பேசுறது? அறியுமா, உங்க கூட என்னதான் பயப்படுவீங்க? உங்க கூட வர்றதுக்கு கூட பயப்படுவீங்க? சரி பயப்படல மாட்டேன் ஒருமா சொல்றதுதான், ஒண்ணும் இல்லை, விடுங்க. என்ன விடுங்கன்றா, போலாம். ஒன்றும் தேவையில்லை. இதுங்காத மேன், வேலை கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு கொஞ்சம் இருட்டதுக்கு அப்புறம் போகலாம். நிஜமா இது வரைக்கும் மடியில் உட்கார வைக்கல, அதுக்குள்ள ரொம்பவும் தள்ளி போக மாட்டேன். ஓகே, அதெல்லாம் விடுவாரு. சொல்லுங்க, ஒரு சந்தேகம். என்ன சந்தேகம்? லேட் நைட்ல வெளியே வரக்கூடாது, நிறைய ப்ராப்ளம் அப்படி இப்படிலாம் சொல்றீங்கல்ல, இப்ப அப்படி சொன்ன
நான் ஜென்ரலா சொல்றேன். ஆமா, பிரச்சனை வந்தா இங்கதான் இத்தனை 4 தடிமாடு இருக்கானுங்களே. என்ன தடிமாடுன்ற? தடிமாடு தாண்டா நீங்களாம். பிரச்சனை வந்தா காப்பாத்துவானுங்கன்ற 5 பேர் இருக்குமே. அதெல்லாம் காப்பாத்துவானுங்க. இவங்கள நம்புறீங்க? ஆ, நான் பிரவீன் கூடயும் போயிருக்கேன், பிரபா கூடயும் போயிருக்கேன். பார்த்துருக்கேன்ல அவங்களோட டேலண்ட் என்னன்னு. ஸோ தெரியுமே, இவங்களை நம்பி தைரியமா போகலாம். விட்டு ஓட மாட்டானுங்க. அந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் கிடையாது எனக்கு. இறங்கி அடிக்கிற ஃப்ரெண்ட்ஸ் தான் இருக்காங்க. உங்க அண்ணன் புருஷன்லாம் வேலைக்கு ஆக மாட்டாருன்ற. நான் மும்பை போறதுக்கு முன்னாடி மும்பை வரைக்குமே எங்க அண்ணனை நம்பிட்டு தான் இருந்தேன். மும்பைலேருந்து வந்து எங்க வீட்டில் ஒரு சம்பவம் நடந்துச்சு. அதுக்கப்புறத்துலேருந்து எங்க அண்ணன் மேல கொஞ்சம் சந்தேகம் இருக்குதான். அவனை நம்பி தனியா போறதுக்கு பகல்லே கூட யோசிக்கணும்னு நினைக்கிறேன். என்ன இப்படிலாம் ஓட்டுற? அவ உண்மைய சொன்னான். அப்போ உங்க வீட்டுக்கார நம்பி எவ்வளவு நைட் வேணா கிளம்புவேன். தைரியமா கிளம்புவேன். தைரியமா கிளம்புவீங்க? ஆ. உங்க வீட்டுக்காரர் மட்டும் தான் போறீங்க. 10 பேர் வந்தா எதற்கு ஒரு 50 பேரே கூட வரட்டும், நான் தைரியமா கிளம்புவேன். இவ்வளவு நம்பிக்கை? ஆமா, என் மேல ஒரு கீரல் விழாது. அவ்வளோ நம்பிக்கை. இவ்வளோ பேசினா கிட்ட இருக்குன்னு தோணுது. இழுத்தா கத்துவாளே. நம்ப மாட்டேன், புருஷனை நம்புவேன். அண்ணனை நம்பி எங்க அண்ணி அனுப்பதுக்கே பயப்படுவேன் நானு. இங்க பாருங்க, ஹனிமூன்லாம் போறவளை வச்சுக்காதீங்க. அப்படியே போனாலும் பகல்ல சுத்திட்டு 5 மணிக்கு மேல ரூமுக்குள்ள போயிடணும். புரியுதா? புரிஞ்சது நட்பு. இல்லை, நைட் டைம்ல ஆசைப்பட்டுறாதீங்க. அப்படி ஆசைப்படாதான் நாங்க கூப்பிட்டு போறோம். அவரை நம்பி தனியா எங்கேயும் போயிடாதீங்க. மாட்டேன் மாட்டேன். இல்ல, 2 பேரும் இப்படி ஓட்டுறீங்க. எதிர்பார்க்காத நேரத்துல அடிச்சுட்டா விழுந்துட்டேன், அதுக்கு நீ இப்படியா? தள்ளிலாம் உள்ள தெரியுமா? நிஜமாவே அடிச்சு அவனை இல்லைன்னு சொல்ல பார்ப்போம். கையை தான் போதுருந்தேன். அவனை சொல்லு இந்த விஷயத்துல. அவன் பார்க்கணும் தயாரில இருக்கு. இந்த மாதிரி எப்படி ஆக்கி வச்சிருக்கான். என்னதான் கதை? என்ன பிரச்சனை அது? இப்படி டார்ச்சர் பண்றவனே என் தங்கச்சி கொடுக்காம இருந்திருக்கலாம் ஒரு வார்த்தை சொல்லிட்டேன். இவனுக்குலாம் கட்டியே கொடுக்க கூடாது சொன்னதுக்காக தள்ளி விட்டான். ஒரே குத்துறான் தெரியுமா? அப்ப நீ அடி வாங்கிதான் விழுந்த? அவன் ஏன் அடிப்பான்னு எதிர்பார்க்கல, டக்குன்னு அடிச்சிட்டான். கட்டி கொடுக்க மாட்டேன்னு சொன்னதுக்கு அந்த கிளி தெரியுமா, அந்த இடம் போய் வெளியே திரும்ப எனக்கு இப்போவும். அடிச்சிங்களா? இல்லம்மா, கையை தான் உதறினேன். சரி, கோவத்துல கை உதறினீங்க. கோவப்பட்டு அடிச்சிருந்தான்னு வச்சுக்கையா, அவன் இப்படி உட்காந்துருப்பானா? ஏக்கு இருக்கு. அப்போ நிஜமா கோவம்லாம் இல்லை, சும்மா தான் தள்ளி விட்டேன். உனக்கு கட்டி கொடுக்க மாட்டேன்னு சொன்னான். இவ்வளோ தெரியும் அப்படி சொல்லுவான். அதான் சும்மா ஒரு ஃபோன் தள்ளி விட்டேன். அவன் போய் பொதுக்குன்னு வருவான். எனக்கு என்ன தெரியும்? கேட்டுக்கோங்க, அந்த தள்ளி ஃபூவான். நம்புறேன். உன் புருஷன் அடிச்சதும் நீ நம்புறேன்ற? அடிக்கல, சும்மா தான் தள்ளி இருக்காரு. என்ன சொல்ற? லைட்டான அடி. சிவாக்கு பார்த்தீங்களா, அதுதான் லைட்டான அடி. மற்றபடி அவ்வளோ சூன்னு சொல்றது தான் பொத்து பொத்துன்னு விழுறது. அதே தான் உங்க புருஷனுக்கும் நடந்திருக்கு. அடிச்சிருந்தா உங்க புருஷன் அந்த ஆகாஷ் மாதிரி ஆயிருப்பாரு. ஆகாஷ்கே கூட லைட்டாக தான் அடிச்சாருன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா நான் புலம்புனதுனால. போட்டு அடிச்சதை நீங்க ஃபாரின்ல பார்த்துருக்கணும். ஒரு சம்பவம் நடக்க மாட்டேன். ஏன் வீட்டில் ஒருத்தருக்கு இருக்கு, அது என்னைக்குன்னு எனக்கு தெரியாது, ஆனா நடக்கும். அப்புறம் சொல்லுங்க. இப்படி புகழ்த்திக்கிட்டே இருக்காளே, இப்படிலாம் பண்ணோம். சேர்த்து வச்சுக்கோங்க. இங்க பாரு, இங்க பாருங்க. கொஞ்ச நேரம் தான் கொடுங்கண்ணே. நான் கேட்டுற, அதுக்கப்புறம் கொடுக்குறேன். அப்புறம் நான் கூட்டு போற டிஸ்டர்ப் பண்ணல. என்னன்னு கேள. இப்போ சேர்த்து வச்சுக்க சொன்னது எனக்கு தானே. ஆமா, சேர்த்து வைக்க சொன்ன. நீங்க எதை யோசிச்சு புலம்புனீங்களோ அதுதான். நான் வெளியே எதுவும் புலம்பலையே. மனசுக்குள்ள புலம்புனதுதான் சொல்றேன். என்ன புலம்புறன்னு தெரியும். தெரியும். அப்ப இப்போ எதுக்கு எங்க இருக்குன்னு தெரியும். தெரியும். அப்புறம் இந்த கதை அப்புறம் பேசிக்கலாமா? நாங்க என்ன நினைச்சாலும் உங்களுக்கு புரியும். உங்களுக்கு புரியுதுல்ல, அது மாதிரி எனக்கும் புரியும். அப்போ நான் அப்புறம் விளக்க வேண்டாம், கேட்டோன்னே கிடைக்கும். சரி, நாங்க பேசட்டுமா? அதுக்கெல்லாம் ரெஸ்பான்ஸ் சொல்லிடாது. அப்படியே டாபிக் அப்புறம் அப்படியே கட் பண்ணி. அப்படிதான் பண்ணுவேன். என்ன பண்ணுவீங்க? தனியா வரல, பண்றதெல்லாம் அங்க பண்றேன். சரி சரி பேசு. இன்னும் கொஞ்ச நேரத்துக்கு இருக்கணும் தூக்கிடுவேன். போய் சொல்லிட்டேன். புரிஞ்சுது ரவுடி. புரிஞ்சா சரி. ரவுடி பையா. இல்லை வேண்டாம். வேண்டாம், அதுதான் நானும் சொல்றேன். சொல்லிட்டா ரொம்ப உசு பேத்திட்டு இருக்கா. அவ்வளவுதான் பார்த்துக்கோ. பேசணும். பேசிக்கோ, கொஞ்ச நேரம் பேசிடாது. தள்ளிட்டு போறீங்களா? அப்புறம் என்ன? சரி சரி. தண்ணிலா தான் சொல்லிட்டேன்ல, உங்க கூட தான், உங்க கூட மட்டும் தான். பண்ணில உட்காந்து நம்ம பேசிக்கிட்டே இருக்கலாம். போதுமா? போதும் போதும். அப்படின்னா பிரவீன் பிரபாலாம் அடிப்பான்ற இல்ல உனக்கு அந்த சந்தேகம்? என் மாமாக்கு அவங்க அப்பானாதான் பயம், மற்றபடி தைரியம் தான். என்ன நோட்டுறியா? உண்மைய சொன்ன மாமா, உண்மைய சொன்ன. நோ சரிதான், அப்பான்னு சொல்லி பாரு. அவ்வளவுதான். அப்படி பதறி வச்சுட்டு உச்சி முதல் உள்ளங்கால் வரை நடுங்கும் உன் மாமனுக்கு. அப்படியேதான் செய்யும் அவருக்கு. தந்தை என்றால் ஏழ்தான் இவரு பயமோ தெரியவில்லை. எனக்கும் புரியவில்லை. போதண்டி, நிறுத்துங்க உங்க லாங்குவேஜ. சரி, பதற வேண்டாம். உங்களுக்கு எப்பொழுதும் பொறாமை நாம் பேசும் மொழியில். தமிழ் மொழி எவ்வளவு இனிமையாக இருக்கிறது. ஆனால் ஏனோ இவர் இருக்கிறார்.
என்னென்ன ஆன்டி இண்டியன் சொல்றீங்க? எனக்கு தமிழ்லாம் பிடிக்கும். நோ நோ நோ, ஆன்டி தமிழன்னு சொல்றோம். ஒன்றுவேன். சும்மா சும்மா. நீங்க என்ன போனா நோண்டிட்டு இருக்கீங்க? இல்லடா, எல்லாம் ட்ரிப் பிளான் போடுறாங்க. யாரு? ஃபர்ஸ்ட்ல எத்தனை நாள் ட்ரிப்பு? ஜஸ்ட் ஒன் டே ட்ரிப். எங்களுக்கு இந்த கதை தெரியவே இல்லை. இது கேர்ள்ஸ் ஃபன் ட்ரிப். ஆமா, சொல்ல மறந்துட்டேன். ஆமாக்கா, நான் கூட சொல்ல மறந்துட்டேன். நீங்க பாம்பே போய் இந்த புதவு எல்லாம் போட்டாங்க. அப்ப போறதாவே கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்க. அந்த குரூப்ல நான் பாக்குற எல்லா மெசேஜஸும் இன்னும் கன்ஃபார்ம் ஆகல. ஒன் டே ட்ரிப்பா? சில பேர் 2 நாள் கேட்கறாங்க. நைட் கிளம்பிட்டு மண்டே வர மாதிரி. சில பேருக்கு அது ஒத்து வரல. அதான் என்னன்னு தெரியல. நீ வரியா? நாளா வரலப்பா. துரத்தி துரத்தி இருப்பாரு. இது அங்க இருந்தா கூட தெரியாது. இங்க அதான் நான் போறேன்ல. கேக்குறதெல்லாம் இல்ல, அவங்க பத்தியா போறாங்களாம். எதுக்குடா கேட்கணும்? உனக்கு இன்ஃபார்ம் பண்ணா போதாது. அது போதுமா? அது வரைக்கும் சந்தோஷம் தான். அதுவாது பண்ணணும்னு உங்களுக்கு தோணுது. அது வரைக்கும் ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஃபன் பண்ண போறீங்க. நீ வரியா? இது ஆஃபீஸ் ட்ரிப்புக்கு நான் என்ன பண்ணட்டும்? நான் வரலப்பா. ஒன் டே ட்ரிப் தாவா? நிறைய வேலை இருக்கு. போயிட்டு ஃபன் பண்ணிட்டு வாங்க. அங்கே போல எப்படி அதான் நமக்கு தெரியல. அப்புறம் என்ன? ஏன் நீங்க போயிட்டு வாங்க, நான் வரலப்பா. கால். இட்ஸ் ஓகே. போலாம், ஜாலியா தான் இருக்கும். பரவாயில்ல, நீ வேண்டாம். அக்கம்மா முடிவு பண்ணிட்டு அப்படித்தானே. அப்புறம் பாத்துக்கலாம், விடுங்க. பொண்ணத்துல புருஷன் தலையும் போயிடுவாரு. சொல்லு, என்ன பண்ண போறீங்க? நாங்க கேர்ள்ஸை சுத்த போறோம்ப்பா. கேர்ள்ஸாவா? அதான் நெருப்பு மூட்டுறதுக்கு எடுத்து பண்ண வந்திருக்கோம்ல. மூட்டிட்டு உட்காந்து ரவுண்டா கொஞ்சம் ஜாலியா பேச போறோம். அப்ப நிறைய இது இருக்குமே, கிசு கிசு. நானு கிசு கிசு இருக்கும் தான். ஆனா உன் கிசு கிசு தான் விடாது எங்ககிட்ட. நான் என்ன பண்ணட்டும்? கரெக்ட் பண்ணிட்டு வா, ஜாலியா இருக்கும். கொன்றுவேன்னு வருதமா பார்க்காத, பிரிப்பித்தத. ப்ளீஸ். தப்பாய் மூஞ்சி வேண்டாம். கொஞ்ச நேரம் சொல்ல முடியாது. இருந்ததுக்கு அப்புறம் கொஞ்ச நேரம் அது இந்த மூஞ்சி பொம்மன மாதிரி வைக்காத, கோவம் வருது. அடி, என் கூட இரு. இன்னும் பத்தல போல. விருப்பித்தாத. சரி சரி, ஒரு 10 நிமிஷம் விடுறேன். எப்போ தோண்டா அப்பதான் விடுவேன். சும்மா கேட்டு டார்ச்சர் பண்ணி கேன்சல் பண்ணிடுவேன். சரி. மாத்திரி நடிச்சே ஏமாத்துறாமா. ஓ, ஏதாவது பேசினா கேன்சல் பண்றோம். ஒரு 10 நிமிஷம் வாங்கிட்ட போல. வாங்கிட்டேன். அப்ப என்ன? அப்ப வச்சு பண்ணிடுவோம் சம்பவத்தை. சூப்பரா பண்ணிடலாம். நம்ம 3 பேர் தான் தனியாவா? 3 பேர் மட்டும் தான் போர் அடிக்கும். நாங்களும் வரோம் கூட. போங்கடா. இதுதான் நம்ம நிலைமை. இந்த பைப்புலையும் நம்ம கூட வராது, இந்த பைப்புலையும் நம்ம சேர்க்காது. பாத்தீங்களா நம்ம 3 பேர் நிலைமையா? எனக்கு நீங்க, உங்களுக்கு நான்டா, அவ்வளவுதான். வருவேன்டா, கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க. ஓவரா பண்ண ஒரு மாதிரி சொல்லுங்க ப்ரோ. எப்படி பிச்சுக்கிட்டு போவா, அப்ப அங்க வருவேன். அப்படி சொன்னீங்கல்ல, அது ஆமா அவங்க கடிச்சு வச்சுட்டு வருவாள். அப்போ வர வாய்ப்பு இருக்கு. ஆமா, நீங்க விடலைன்னா அதை தான் பண்ணுவா. அதை நான் பாத்துக்கிறேன். இங்க ரொம்ப பேசிட்டீங்க, இப்பயே தள்ளிட்டு போறேன் அவளை. சொல்லாது, கொஞ்ச நேரம் இருங்க. இல்ல எல்லாம் ரொம்ப பேசுறீங்க. எல்லாத்தையும் கரெக்ட் பண்ணிட்டு போ, திரும்ப கொண்டாடு கழிச்சு கூட்டு போறேன். நான் சொன்ன அடுத்த செகண்ட்ல பாக்குறது இல்ல. என்னதான் பொழப்போ நம்ம பொழப்பு. இது ஒன்றும் பண்றதுக்கு இல்ல. இந்த நாள் கழிச்சுட்டு தான் தள்ளிட்டு போக முடியும். திங்க் இட். போலாம். எஸ் ப்ளீஸ் ப்ளீஸ் திங்க் பண்ண போலாம். கேர்ள்ஸ் யூசிய இல்லைக்காரி அம்மா எல்லாம் வந்துருமா? கிடையாது. பர்மிஷன் வாங்குறேன். 2 வீட்லயும் நான் வாங்குறேன். நான் வரேன். ஓ அப்புறம் கேர்ள்ஸ் அவரோட பாத்துக்கிறேன். பாத்துக்கோ. மடியில வந்து படுத்துட்டீங்க. என்ன படுக்கூடாதான்? உங்களுக்கு என்ன எழுத்து பிடிக்கதானே பிடிக்கும்? அப்படி இல்ல, உங்களுக்கு என்ன எழுத்து பிடிக்கதானே பிடிக்கும்? அதான் கேட்டேன். நான் கேட்டேன் என்ன காரணம்னு. தெரியல, என் பொண்ணுட்டு மேல் போடணும்னு ஆசையா இருக்கு. சீமா, நீங்க கட்டி பிடிச்சிட்டு இருக்கீங்க. எதுவுமே நான் பண்ணாத மாதிரியே சொல்றீங்க. அப்போ உங்களுக்கு இதெல்லாம் பண்ண தெரியும். தெரியும். சரி, அப்போ என்னோட அன்கண்டிஷன் எங்க? அவனை ஓட விட்டு அடிச்சிருவேன். என்னென்ன இன்னும் கொஞ்சம் கிட்ட வருது. உங்க சேட்டைக்கு பிச்சு விடுவேன். வலிக்குதா? இல்லம்மா, நிஜமா தானே? இல்ல கஷ்டப்பட்டு நான் கோச் பண்ண சொல்றியா? தள்ளி விட்டு நான் வந்து உட்காந்துப்பேன். இல்ல வந்து உட்காந்துப்பீங்க? உட்காருவேன். ஒரு நாள் கூட உட்காந்த மாதிரி இல்லையே. இதுதான் இருக்குது, எதுவுமே இருக்காது. அதனால வாயாலையும் கடிச்சிருவேன். கழுத்து பிடிச்சி கடிப்போம். இன்னும் வேண்டாம், நான் ஒரு கடி தான் கடிப்பேன். அது அட்வான்டேஜ் எடுத்து நீங்க பல கடி கடிப்பீங்க. இந்த கேமுக்கு நான் வரல. அடிக்கடி மைண்ட் வாய்ஸ் கேட்ச் பண்ணிடுறல. இடி, அப்ப அதான் யோசிச்சிங்களா? ஏதோ லைட்டா கடிக்கலான்ட்டு. போதும். அப்புறம் நிறைய ஷாப்பிங் வேலைலாம் இருக்கு. ஐயோ, நான் ஒரு மூட்ல இருக்கும்போது அந்த மூட்ல இருக்கவே விட மாட்டியே. கொஞ்சம் மாத்து. முடியாது, இப்படிதான் ஒரு நட்டேன். பரவாயில்ல, இருந்துக்கோ. நான் பேச மாட்டேன். ஏன்? என்ன நக்கல் பண்றீங்களா? எனக்கு ஒன்று கேட்கணும்னு தோணுது. என்ன? புரிஞ்சது. என்ன புரிஞ்சது? என் ட்ரெஸ்ஸை பத்தி, என் கையை பத்தி, அதானே?
கையே நம்ம ஸ்லீவ்லெஸ்ஸாகவே ஸ்ட்ரெயிட்டாக போட்டுடலாமே, அதுக்கு எதுக்கு ஒரு வேலை? ஷால் கலர் மேட்ச் ஆக வேண்டாம், அதுக்கு தான் இந்த வேலை. ஓ, அதுக்காக. பட்டனில் லைட்டாக தான் தெரியும் அந்த க்ரீனு, இதில் க்ரீனும் மேட்ச் ஆயிருக்குன்னு எப்படி தெரியும்? அதுக்கு தான் இப்படி. சரி சரி, புரிஞ்சுது. நிறைய கமெண்ட் பண்ணுறீங்க வர வர நீங்கள். சும்மாதாம்மா கேட்டேன். ஆமாம் ஆமாம், எல்லாமே ஒரு சும்மா கேட்டுருவார். எல்லாமே சும்மா தான் கேட்டுட்டு இருக்கேன். இந்த அஸ்கி வயசு பீச் காற்று சூப்பராக வருது. என் பொண்டாட்டி கூட தனியாக இருக்கேன். அப்புறம் நீங்கள் கல்யாணத்துக்கு என்ன போட போகிறீங்க? ஏன்டி இப்படி சோதிக்கிற நீ? நான் என்னம்மா சோதிக்கிறேன்? என்ன பேச வந்து என்ன கேட்க வந்து உனக்கு தெரியும். ஆனால் இப்படி டாப்பிக்கை கேவலமாக மாத்திர பாரு. என்ன பேசணும்னு நினைக்கிறேனோ அதை தான் பேசுவேன், அதை தான் நீங்கள் கேட்கணும். பேசுறது தான் நான் கேட்கணும். நான் பேசுறதே கேட்க மாட்டீங்க. இல்லைம்மா தாயே, கேட்பேன். இல்லைன்னா இவன் பிடிச்சிக்கிட்டு பேசாமலே இருந்துருவேன். இங்கேருந்து வீட்டுக்கு போகிற வரைக்கும் மௌனம் இருந்தப்ப எனக்கு தெரியும். எனக்கு நீ பேசிக்கிட்டே இருமா, என்ன வேணா பேசு, கேட்குறேன், கேட்டு தொலைக்கிறேன். என்னது? அது நான் வேற டோனுக்கு சொல்ல வந்தேன், வேற மாதிரி சொல்லிட்டேன். ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். நீ பேசுறது பிடிக்காமலாம் நான் சொல்லலை. தெரியும், என்னால் இப்போ பிடிக்கலன்னு. ஒன்று தானே? ஆமாம்மா, பிடிக்கல. இல்லை, வாயிலையும் சொல்லிட்டீங்க. மும்பையில் செகண்ட் டே காணாம போனீங்கல்ல, அப்போவே தெரியும். டீ, உன் வேலையை குறைக்க தான் போனேன். அவளே வேற ஏதாவது யோசிச்சு வில்லங்கம்மா பேசினேன். தெரியும் எனக்கு. வேண்டாம், அப்புறம் நான் கண்ட்ரோல் இருக்க மாட்டேன். இப்போ சொல்லிட்டேன். இப்போ நிறைய பேசிட்டீங்களே, இன்னும் என்ன பேச போறீங்க? பேசுறதுனால செயலை கட்டிடுவேன், பார்த்துக்கோ. நான் சொல்லியிருக்கா நான் பாடம் என்ன? இன்னும் வேண்டாம். கா 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 கா. வீட்டுலாம் காக்கா வராதுமா, காலையில தான் வரும். நாளைக்கு சிரிக்கிற இந்த ஜோக்கு பரவாயில்ல, இது அவ்வளோ பெரிய ஜோக்கில் இல்லை. நீ நாளைக்கே சிரிச்சுக்கோ. அத்தான். என்ன கேட்க வந்தது கேளு. கல்யாணத்துக்கு என்ன போட போறீங்க? கல்யாணத்துக்கு முன்னாடி மாமா தான் பொண்ணுன்னு நினைக்கிறேன். போட்டுலாமா? இங்க அந்த ஆளை பத்தி நினைச்சிட்டு இருப்பீங்களா? அவ்வளோ கோவம் இருக்கு, நீ ஏன் விடுறியா? தெரியாம அவரை பத்தி பேசிட்டு விட்டு என்ன பிடிச்சிருக்கிறீங்க? நாளைக்கு ஃபுல்லாக என் கூட தானே இருப்பேன். புரியல. என்னன்னு தெரியல, எனக்கு ஒரு மாதிரி பதட்டமா இருக்கு. உன் கூடவே இருக்கணும்னு தோணுது. நாளைக்கு ஃபுல்லாக என் கூட மட்டும் இருப்பல. கூட மட்டுமா? உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்கட்டும், ஆனால் என்னை விட்டு ஒரு இன்ச் நகரக்கூடாது. நாளைக்கு குக்கிங் செய்ய தேவையில்லை, வெஜிடேரியன் யாரும் வேணா சமைச்சிக்கிட்டோம். இல்லை ஆர்டர் கூட போட்டுக்கலாம். நீ நம்ம ரூம் விட்டு இறங்கக்கூடாது, இறங்கக்கூடாது. நம்ம ரூம்லேயே தான் இருக்கணும். ஏன் ஏன் அப்படி சொல்றீங்க? தெரியல, என்ன ஒரு மாதிரியா இருக்கு. உன்னை எங்கேயும் விடக்கூடாதுன்னு உள் மனசு சொல்லுது. சரி, நான் உங்க கூட தானே இருக்கேன். நாளைக்கு என்ன வேலை இருக்கு? சண்டே தானே. பூரா எங்கேயும் போகக்கூடாது, கீழே கூட இறங்கக்கூடாது. கீழே எப்படி இறங்காம? இல்லைன்னா என் கூட தான் இறங்கணும், என் கிட்டே தான் இருக்கணும். அப்படி முடியும்னா நீ இறங்கு. உன்னால எந்த இடத்துக்கு நான் இல்லாமல் போக முடியாதோ அந்த இடத்துக்கு போகக்கூடாது. ஏதாவது கனவு கண்டியா? ஏடா, எனக்கு என்னன்னு சொல்ல தெரியல, பயமா இருக்கு. சரி, உங்களை விட்டு எங்க போக போறேன்? ப்ராமிஸ் பண்ண. இழுத்து பிடிச்சிக்க போறேன். அப்புறம் என்ன ஒரு ப்ராமிஸ்? பிடிச்சிக்கிட்ட கூச்சிக்க மாட்டேன், கத்த மாட்டேன். நாளைக்கு பண்ண மாட்டேன், நாளைக்கு பண்றேன். பரவாயில்ல, நாளைக்கு தான் பயமா இருக்கு, அது என்னன்னு சொல்ல தெரியல. நாளைக்கு சண்டை போட்டுக்கோ, என்ன வேணா பண்ணிக்கோ. நாளைக்கு பண்றேன். நாளைக்கு என்ன பண்ணாலும் மன்னிச்சிருவேன். என்ன பண்ணாலும் மன்னிச்சிருவேன். அவனே பிச்சு போடுவேன். இப்ப பாரு. என்ன இப்ப பாரு, பொண்டாட்டி தானே? சமயமா. அடுத்தது அந்த பொண்டாட்டி டாபிக் எடுத்துருங்க. எனக்கு பொண்டாட்டி அதுக்கு மட்டும் தான் தேவை போல. எனக்கு எல்லாத்துக்கும் தான் தேவை. ஆமா, தேவை. பர்சன்டேஜ்ல எது கம்மியா இருக்கோ அதை கேட்க முடியும். நான் எங்கேயும் ஓடி போக மாட்டேன். ஏன் அப்படி சொல்றேன்? உங்க மேல கை போட்டேன். என் கை இப்படி இறுக்கி பிடிச்சிருக்கீங்களே, அதனாலதான். அது என்னவோ எனக்கு பிடிச்சது திருப்தியா இருக்கும். கூடாதா? அதை பிடிச்சிருக்கீங்க. சரி, ஷால அது சும்மா உன் வாசனை. பக்கத்துல இருக்கும்போது வாசனை வரல. மேல போட்டா நீ மேல இருக்க மாதிரி ஃபீல் இருக்கும். இதுல என்னத்தையும் பிரச்சனை. புரியல. மேல உட்கார வச்சு பழகிட்டேன். இப்ப அந்த இடம் ஒரு மாதிரி இருக்கு. எனக்கு மேல படுக்கணும்னு துடிச்சு படுத்துட்டேன். இருந்தாலும் என் மேல நீ இல்லைல்ல, அதான் ட்ரெஸ்ஸை போட்டதுனால எனக்கு ஒரு ஃபீல் இருக்கு. ஸோ எனக்கு பின்னாடியும் நீ முன்னாடியும் நீ. எப்படி என்ன அறிவுடா? என்ன ஓட்டுறியா? நிச்சயமாவே புரியல. என் கிட்ட வந்தா மட்டும் நீங்க இவ்வளவு குழந்தைத்தனமா இருக்கீங்க. குழந்தைத்தனமா? நான் கொஞ்சத்தை பொறுத்தவன குழந்தைத்தனம் தோணுது. எனக்கு அதுலயுமே குழந்தைத்தனம் தான் தெரியுது. அப்ப அதான் தப்பு. அதான் தப்புன்னா குழந்தையா ஃபீல் ஆகுறதால தான் நீ எதுக்கும் ஓகே சொல்ல மாட்டேன். சரி, இனிமேல் மாத்திடுறேன். பண்ணி பிச்சிடுவேன். எங்க போனாலும் அங்க வந்து நில்லு. சரி, நான் உனக்கு கேட்பேன். திட்டக்கூடாது, கொச்சக்கூடாது, லூஸ் எல்லாம் சொல்லக்கூடாது. லூஸ்தனமா இதை கேட்க போறீங்க? இல்லம்மா. சரி, சொல்லுங்க. பைக் இருக்குல்ல? பைக் இருக்கு. எடுத்துட்டீங்கன்னா லாங் டிரைவ் போகலாமா? டிரைவா? எங்க போகணும்? என்ன போகலாம், இங்க இருந்து ஒரு 1 வீக் கழிச்சு வரலாம். ப்ளீஸ், ஏன் எதுக்குன்னு கேட்காத. லக்கேஜ் எதுவுமே வேண்டாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம அங்கே போய் வாங்கிக்கலாம், என்ன வேணுமோ வாங்கிக்கலாம். ஆனால் இப்போதைக்கு இங்கே வேண்டாம், ப்ளீஸ் போயிடலாமா? நாளைக்கு ஒரு நாளுக்கு பயத்துக்கு ஒரு வாரம் எஸ்கேப் ஆகணும். எனக்கு என்ன பிரச்சனைன்னு புரியல. ஸோ இந்த இடத்துல நான் தள்ளி வைக்கணும் மட்டும்தான் தோணுது. அம்மே, நீங்க தான் கூட இருக்கீங்களா, அப்புறம் என்ன பயம்?
பயமே அதுதான். என்கிட்ட இருக்க மாட்டேன், அதுதான் பிரச்சனை. ஓடிடுவேன். யாராவது முறைச்சா நான் கந்துருவேன். எனக்கு நம்பிக்கை இல்லாதது உங்ககிட்ட தான் புத்தியமா. என்னம்மா ஜாலியா இருக்கலாம்னு வந்துட்டு இப்படி புலம்புறீங்க? அது ஒரு அரை ஹவர் தூங்குனதுல உங்களுக்கு இவ்வளோ யோசனையா? இல்ல, அது என்னன்னு சொல்ல தெரியலமா. தெரியல, அது அப்படியே விடுங்க. தேவையில்லாத பத்தி யோசிச்சு இப்ப இருக்க சந்தோஷமான மொமெண்ட்டை கெடுத்துக்க போறீங்க. நீ சொல்றது சரிதான். ஒரு வேலைக்க மாட்டாரு. இப்போ டென்ஷன் குறைஞ்சுதா? ஏதோ லைட்டா அதிசயமா கேட்காம கொடுத்துட்டீங்க. நக்கலாம். ஆமா, இந்தியாவுக்கு வந்து இப்பதாம்மா நீங்களே கேட்காம கொடுத்துருக்கீங்க.